கோவையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தாய் யானையை பிரிந்த 4 மாத குட்டி யானையை மீண்டும் தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் 3வது நாளாக வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் தென்னிலவன். தாய் யானையிடம் 4 மாத குட்டி யானையை கொடுக்க போகும் முயற்சி எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? வனத்துறையினர் என்ன சொல்றாங்க? நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானைக்கு முழுமையாக சிகிச்சை அளிக்கப்பட்டு அது வனப்பகுதியில் விடப்பட்டது. அந்த பெண் யானையின் 4 மாத குட்டி யானை பார்த்தீங்கன்னா தாயை பிரிந்து அந்த வனப்பகுதி மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாய தோட்டங்களில் சுற்றி வந்தது. அதனை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு தாயுடன் சேர்க்கும் பணியில் கடந்த 2 நாட்களாக ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருதமலை வனப்பகுதி மட்டுமல்லாமல் தொண்டாமுத்தூர், நரசிபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளுக்குள் அந்த குட்டி யானையை அழைத்து சென்று தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. கடந்த 2 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட அந்த முயற்சி தோல்வியடைந்த நிலையில் இன்று 3வது நாள் தாயுடன் பணியை வனத்துறையினர் ஈடுபட்டு வராங்க. இப்போ நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய அட்டுக்கல் வனப்பகுதி. இந்த பகுதியில் தான் தற்போது தாய் யானை நின்று கொண்டிருக்கிறது. அந்த தாயுடன் சேர்ப்பதற்காக தான் சற்று முன்னர் குட்டி யானையை வனத்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குட்டி யானைக்கு தேவையான பால், உணவு ஆகியவற்றை முறையாக வழங்கி இதே பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு முகாம் அமைத்து அந்த யானையை வைத்து வனத்துறையினர் பார்த்துட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அதாவது விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய இந்த குட்டி யானை எப்போது தாயிடம் சேருமோ என்ற அந்த எதிர்பார்ப்பில் தான் இங்கே இருக்கக்கூடிய வனத்துறை ஊழியர்களும் இரவு பகலாக போராடி அந்த தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ஆனமலை புலிகள் காப்பகம் டாப் ஸ்லிப் யானைகள் முகாமிலிருந்து 4 குழுவினர் வந்திருக்காங்க. குறிப்பாக அதில் 2 பாகன்கள் இருக்காங்க. அந்த 2 பாகன்களும் அவர்களுடன் சேர்ந்து ஒரு 4 பேர் இங்கு முகாமிட்டு அந்த குட்டி யானைக்கு அதாவது வனப்பகுதிக்குள் செல்லும் போது ஒலி எழுப்பக்கூடிய ஒரு பயிற்சியை வழங்கினாங்க. நேற்றைய தினமே நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த குட்டி யானை வனப்பகுதிக்குள் சென்றால் தாயை அழைக்க சத்தம் எழுப்ப வேண்டும். அதற்கான பயிற்சிகள் இங்கே வழங்கப்பட்டது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய குட்டி யானைக்கு தேவையான பால் உள்ளிட்ட உணவுகள் முறையாக வழங்கப்பட்டது. காலையிலிருந்து அந்த யானை பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் சற்று முன் அட்டுக்கல் வனப்பகுதியில் தற்போது அந்த குட்டி யானையை அழைச்சி சென்றிருக்கிறாங்க. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதியில் தான் தாய் யானை நின்று கொண்டிருக்கிறது. 2 பாகன்களுடன் சேர்ந்து 4 பேர் தற்போது அந்த குட்டி யானையை தாயுடன் சேர்ப்பதற்கான பணியை துவங்கியிருக்கிறாங்க. இன்றைய தினம் அந்த குட்டி யானையை தாயுடன் சேர்க்க இருக்கிறாங்க. ஒருவேளை தாய் யானை குட்டியை சேர்த்து கொள்ளவில்லை என்றால் வாகனம் மூலமாக டாப் ஸ்லிப் யானைகள் முகாமுக்கு இந்த குட்டி யானை எடுத்து செல்லப்பட்டு அங்கு பயிற்சிகள் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வனத்துறையினர் திட்டமிட்டிருக்கிறாங்க. தென்னிலவன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.